அப்ப எனக்குள்ள ஒரு வசனம் ஓடிட்டே இருந்துச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சுற்றினார்கள். பரதேசியை போல சுற்றுவது அது அசிங்கமான விஷயம் அல்ல, அது விசுவாசத்தின் அடையாளம். நம்பர் 1 தொடங்கும் போதே எங்க தொடங்குறாரு? ஆபேலோட விசுவாசத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். விசுவாசத்தை பத்தி சொல்ற முதல் வசனம் எங்க தொடங்குது? அவனுடைய காணிக்கைகளை. அண்டர்லைன் தி வேர்ட். விசுவாசம் தொடங்கும் போதே எங்க இருந்தா தொடங்குறாரு? ஐயா நான் ஒரு விசுவாசி, உன் விசுவாசத்தை நான் சொல்றேன், உன் காணிக்கையை காட்டு, உன் விசுவாசம் என்னன்னு நான் சொல்றேன். faith not only receive and also release. ரிலீஸ் பண்றது தாங்க ஃபெய்த். எஸ், முதல்ல ஒரு கூடாரத்தை போடும்போது எனக்கு 40,000 ரூபா தேவைப்பட்டுச்சு. நான் ஜனங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொடுங்க, எல்லாம் கொடுக்கணும். வீட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டார். இந்த கூடாரத்தை நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிறதான் கொடுத்துட்டேனே, நான் என்னையே கொடுத்தேன். இந்த டைலாக்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது, இதெல்லாம் பெந்தைய கோஸ்தக்காரன்ட்ட பேசிக்க, என்கிட்ட இப்படி பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி ஆண்டவரே, நான் பேச மாட்டேன். என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, கேஷுவலாக அப்படியே பேசு. இந்த பைக் இருக்கேன்னாரு. அந்த பைக் ரொம்ப ஆசையால எத்தனையோ மாதம் ஏன் நீ இதை ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னாரு. ஆண்டவரே 40,000 ரூபா கொடுத்தப்போ தான் வாங்கியிருக்கேன். விக்டர், விசுவாசம் என்பது வாங்குவது மட்டுமல்ல, கொடுப்பது. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் அடுத்த நாள் நான் முடிவெடுத்துட்டேன், இந்த பைக்கை விற்றுருவோம். யாருப்பா வாங்கிக்கிறீங்க? அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் அடிமாட் ரேட்டு கொடுத்து வாங்கிட்டேன்ட்டேன். இவ்வளோ ரூபாய்க்கு சரி கொடு அப்படி கொடுத்து வாங்கிட்டு, ஆனால் சொல்ல என்றைக்கு நான் அந்த பைக்கை நான் திரும்ப வாங்குவேன், நீ யார்கிட்டையும் வித்துறாரா? சரி நான் வாங்கி போட்டேன். இருந்த ஒரே பைக்கை வித்தாச்சு. விசுவாசன்றது கடவுள் இருக்கார் நீ நம்பினா, கடவுள் ஒரு நாள் என்னை நடக்க விட மாட்டார் நான் நம்பினேன். faith is not just receiving, it is releasing. விசுவாசிக்கிறவர்கள் விதைக்கிறார்கள். ஆபேல் விசுவாசித்தான். எங்க காட்டினாரா? காணிக்கையில காட்டுறாரு பாருங்க. அவன் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுத்தார். காணிக்கையை பத்தியே சாட்சி சொல்றாரு. காணிக்கையை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறாரா? தேவாலயத்துக்கு ஏசுனார் வந்தாராம். ஒரு தடவை ஏசுனாரு பூமியில வாழ்ந்தப்ப. வேகமா கொண்டு போய் முன்னாடி பின்னாடி சேர போட்டாங்களாம். இல்ல வேண்டாம், நேரம் நடந்து முன்னாடி போச்சு. முன்னாடி உட்கார விரும்புறாங்க, முன்னாடி சேர போட்டாங்களாம். அங்கேயும் உட்காரலாம். அவர் ஒரு சேரை எடுப்பான்னு கொண்டு வந்து காணிக்கை பெட்டி பக்கம் போட்டு உட்காந்துட்டாராம். காணிக்கை பெட்டி அருகே அமர்ந்து மக்கள் காணிக்கை போடுகிறதை கவனித்தார். நான் கேட்பேன், எங்க சர்ச்சுக்கு வந்து எங்க ஆண்டவர் இருப்பீங்க? எல்லாம் காணிக்கை பெட்டி பக்கம் தான் உட்காந்து. இவன் இவ்வளவு சவுண்ட கொடுத்தாங்களே, இவன் விசுவாசம் என்னன்றது இப்ப பாத்துருவோம்டா. கையை தட்டி. Oh, offering is the indication of faith. Faith. The faith must be shown in action. கத்துவதும் கூப்பாடிடுவதும் okay good, but it must come out by action. விசுவாசம் வீரர்கள் பட்டியலை எழுதும் போது முதல் பேர் ஆபேல் எழுதிட்டு பக்கத்துல எப்படி விசுவாசத்தை அவன் காண்பித்தான், இங்கிட்டு பேரு எப்படி காமிச்சான்னு டேபிளர் காலம் போட்டு லெஃப்ட் சைட்ல ஆபேல் முத வார்த்தை. ஐயா என்ன எழுத? காணிக்கை எழுது. பெயர் அதற்கு எதிராக காணிக்கல்ல, அவங்க செஞ்ச செயல்கள். ஆபிரகாம் பரதேசி மாதிரி அலைஞ்சானா, அதை ஃபெய்த் எழுதுறான்றாரு. என்ன நம்பி அவன் பரதேசி மாதிரி சுத்தினான், சைக்கிள்லையும் வண்டிலையும் பரதேசி மாதிரி சுத்தினான். அப்ப எனக்குள்ள ஒரு வசனம் ஓடிட்டே இருந்துச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சுற்றினார்கள். பரதேசியை போல சுற்றுவது அது அசிங்கமான விஷயம் அல்ல, அது விசுவாசத்தின் அடையாளம். இது வாக்குத்தத்தப்பட்ட பூமி தான். ஆனாலும் அந்த பூமியில பரதேசியை சுற்றினான். ஏன்னா ஒரு நாளிலே தேவன் இந்த லேண்ட் எங்களுக்கு தருவார், இங்கே நாங்கள் ராஜாவாய் ஆட்சி புரிவோம் என்று நம்பி இருந்தான். தூசியே படாம நான் வாழணும் விசுவாசத்துல. அப்படியே ஹை ஜம்ப் பண்ணி தூசி ஏசி இல்லையா, மேல்படி முத கீழ்படி, கீழ்படி அப்புறம் மேல்படி. அப்பதான் you must know what is faith.
அப்ப விசுவாசத்தை ஆபேலு காணிக்கையில காட்டினான். நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுத்தப்படட்டும். லெட் யுவர் ஃபெய்த் கம் அவுட், வெளியே வரட்டும்.